ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெயில் செம்மையாக கொளுத்தி எடுக்குது. நம்ம எவ்வளோ தான் நல்லா இருந்தாலும் நிறைய தண்ணி குடிக்கணும். அதுவும் குட்டீஸ் வேறு வீட்டில் இருக்காங்களா இப்போ லீவில். அவங்க ஏதாவது ஜூஸ் வேணும், ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வாரத்தில் 2 வாட்டி வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதை கடையில் போய் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் செய்யலான்னு ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த ஐஸ்கிரீம் மோல்டு வேறு ரொம்ப நாளாக வாங்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுவும் வாங்கிட்டோம். வாங்கின உடனே ஐஸ்கிரீம் செய்யாமல் இருந்தால் எப்படி? அதனால் வாட்டர்மெலன் வாங்கிட்டு வர சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட. அவர்கிட்ட கேட்டால் எங்கேயுமே இல்லைம்மா, சீசன் முடிய போகுது, அதனால் கிடைக்க மாட்டேதுன்றாரு. சரி, எப்படியாச்சும் வாங்கிட்டோப்பா, நான் ஃபஸ்ட்டு வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறேன்னு. அப்புறம் வாங்கிட்டு வந்தாங்க. நைட்டு 10 மணி ஆகிடுச்சு அவங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது. சரி ஓகேப்பா, லேட் ஆகிடுச்சு, நாளைக்கு ரெடி பண்ணிக்கலான்னு சொன்னேன். இல்லை நீ இப்போவே ரெடி பண்ணு, அப்போ தான் பசங்க நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃப்ரூட் கட் பண்ணி கொடுத்தாங்க. சீடெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. கொஞ்சமாக பாதி பழத்தை நல்லா கட் பண்ணி அதில் கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 4-5 இலை புதினாவையும் போட்டுக்கிட்டு சக்கரை ஒரு 3 ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணி நல்லா அரைச்சி மோல்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததால் கிளாஸில் ஊற்றினேன். ஸ்டிக்கு எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கும், ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு, அதுலேயும் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். கொஞ்சமாக பழம் மட்டும் தான் கட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி மோல்டில் ஊற்றி வச்சேன். மீதி இருந்த பழம் பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அப்படியே ஒரு கிண்ணத்தில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். மோல்டில் ஊற்றின ஐஸ்கிரீம் வாட்டர்மெலன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பொண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, பசங்களுக்கும். இந்த ஃப்ரீசரில் வச்சுருந்த அந்த குட்டி குட்டி பீசஸ் வாட்டர்மெலனை திரும்பவும் காலையில் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அது ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி போட்டு திரும்பவும் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஈவினிங் எடுத்து பார்த்தா நல்ல சாஃப்டான வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சுகர் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். சின்ன கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா சுகர் போடாமல் அரைச்சி வச்சுருந்தேன். டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சுகர் போட்டது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. சுகர் போடாமல் வச்சது கொஞ்சம் மைல்டு டேஸ்ட்டாக, அதுவும் சூப்பராக தான் இருந்துச்சு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. வெளியே போய் காசு கொடுத்து வாங்கி கொடுக்கறதுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுத்துடலான்னு செஞ்சுட்டேன்ப்பா.